இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு செய்தியிலும் கடனை பற்றிய சுவிசேஷத்தை பேச வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் கடன்படாத நபர் யாருமே இருக்க முடியாது. இந்த கடனை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு முதலாவது தெரியணும். கடன் ஏன் ஏற்படுது, கடன் ஏன் வந்தது என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக தெரியணும். இந்த தேவ செய்தியை பார்க்குற நீங்கள் ஒரு வேளை ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஒரு கடத்தை வாங்கி நீங்கள் இப்போ சிக்கிக்கின்னு ரொம்ப வருத்தத்தோடு துன்பத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தைரியம் சொல்ல, சரி பார்த்துக்கலாம் விடு, ஏசப்பா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்கிறது கூட 4 பேர் கூட இல்லாமல், ஏன் ஒரு ஆள் கூட இல்லாமல் நீங்கள் இப்போ கண்ணீரோடு இருக்கலாம். அதனால தான் கர்த்தர் என்னை போல ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு நண்பனை போல, ஒரு அண்ணனை போல, ஒரு தம்பியை போல உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு செய்திலும் ஆற்றி தேற்றி வருகிறார். சரி, கடன் வாங்கி பயந்து நடுங்கின்னு அழுதுன்னு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை பார்த்து நான் கேட்குறேன், ஒன்று கேட்குறேம்மா, நீ கடன் வாங்கிட்டாதான் இப்போது அழுதுன்னு இருக்கிற, வேதனை பண்ண இருக்கிற, கொடுக்க முடியலன்ற, புலம்புற, எந்த வழியில் எந்த ரூபத்தில் கடன் வரப்போகுது, அந்த கடனை நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பலவிதமான குழப்பம் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஓகே, இது உங்களுடைய ப்ராப்ளம். நான் ஒன்று கேட்குறேன், அதாவது கடன்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், ஒவ்வொரு தாய்மார்களை பார்த்து கேட்குறேன், ஒவ்வொரு பிரதர்ஸு, ஒவ்வொரு நண்பர்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். அதாவது கடன் வாங்கிட்ட, சரி வாங்கின கடத்தை கொடுக்கணும், எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என்னம்மா கொலையாம்மா பண்ணிட்டேன், சொல்லுமா. யாரையாவது குத்தி கொண்டுட்டியா, இல்லை யார் குடும்பத்தை அது கெடுத்துட்டியா, இல்லை யாரையாவது ஏதாவது நீ செய்வன சூனியம் பண்ணிவிட்டு அவன் குடும்பத்தை அழிக்கலான்னு நினைக்கிறியா? ஒன்றுமே ஒரு பெரிய குத்தம் ஒன்றும் செய்யலையே. கடன் வாங்கிட்ட, அது பெரிய இருதயத்தில் உன்னை நீயே குற்றப்படுத்திக்கின்னு, ஒருத்தர் காசை வச்சுன்னுக்கிறோமே, ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணுமே, அவங்க ஏமாற்றிட்டே, அப்படி அவங்க நம்பி நான் கொடுத்தாங்களே, அவங்க நகை கொடுத்தாங்களே, பொருள் கொடுத்தாங்களே, நம்ம கொடுக்க முடியலன்னு சொல்லி பல அங்கலாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஊரில் ஜெயில் இருந்தால் நீங்கள் போய் அந்த ஜெயிலில் இருக்கிற அக்கிஸ்ட்டுகளை பாருங்கள். எவ்வளோ அக்கிஸ்ட்டுங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள். குற்றம் பண்ணிவிட்டு, கொலை பண்ணிவிட்டு, ஒரு உயிரை கொண்டுட்டு அழிச்சிட்டு சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. நிம்மதியாக தூங்குறாங்க, நிம்மதியாக சாப்பிட்றாங்க, நிம்மதியாக உலாத்துறாங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்கிட்டு பெரிய ஒரு கொலை குத்தவாளி போல் பயந்துக்கணும், நடுங்கிக்கணும். நான் கேட்குறேன், கடங்காரன் அப்படி என்ன தான் பண்ணிவிடுவான்? மிஞ்சி போனால் அவன் என்னம்மா செய்ய முடியும்? சண்டை போடுவான், இல்லை ரவுடிங்களை கூட்டின்னு வரணுவான், இல்லை கெட்ட வார்த்தை கேட்டுருவணுவான், இல்லை இன்னும் அவதூறான வார்த்தைகளை கேட்பான். அவ்வளோதான் அவனால் பண்ண முடியுமா? கண்டி உங்கள் உயிரை எடுக்க முடியுமா? உங்கள் உயிரை அவனால் எடுக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? கடன் வாங்குறது தப்பு, ஏசப்பாவுக்கு பிடிக்காது. இது நல்ல விஷயந்தான். உங்களுக்கு அது தெரியுது, வேறு வழி இல்லாத வாங்கிட்டீங்க. குடும்ப செலவு, பிள்ளைகளை வச்சுன்னு இருக்கீங்க, பிள்ளைங்க படிக்கணும், எத்தனையோ கமிட்மெண்ட் இருந்ததால் ஏதோ நீங்கள் தெரியாதனமாக கடன் வாங்கிட்டீங்க. அதுக்காக உங்களை நீங்களே ஒரு பெரிய கொலை குற்றவாளி போல் உங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுக்கின்னு அப்படியே மன அழுத்தம், குழப்பம், வேதனை, இந்த கடத்தில் நான் எப்படி வெளியே வருவேன், அப்படியே நடப்பணம் போல் புலம்பிக்கின்னு ஏறக்குறைய சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு பைத்தியம் போலவே ஆயிட்டாங்க. பைத்தியம் மாதிரியே அவங்க புலம்பின்னு இருக்கிறாங்கம்மா. எப்படி கடத்தை அடைப்பேன், எப்படி கொடுப்பேன், என்னை நம்பி கொடுத்தாங்களே, அவன் ஏமாத்துறது தப்பு இல்லையா, மனசாட்சி விரோதமாக இப்படி செஞ்சுக்கலாமா, இப்படியெல்லாம் குழப்பிக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் நான் சொல்ல முடியும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கடத்தை வாங்கிட்டு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தாறுமாறாக பேசுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆண்டவருக்கு பயப்படுறீங்க. ஏதோ குடும்ப செலவுக்காக, கஷ்டத்துக்காக ஏதோ வாங்கிட்டீங்க. ஓகே, ஏசப்பா மன்னிப்பார். ஓகேங்களா? தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நீங்கள் எப்படி கடன் வாங்கினீங்கன்னு உங்களுக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி கடன் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியல. இப்போ ஆண்டவர் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லுவார்.
நீங்கள் எப்படி கடன் பட்டீங்க, எதனால் கடன் வாங்கிட்டு இப்போ அழுதுன்னு இருக்கிறீங்க, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிறீங்க, எல்லாமே ஆண்டவர் இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். அதனால் கடத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு பிசாசு உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுன்னுக்குது. அதானம்மா உண்மையாக பொய்யா நான் சொல்கிறது? ஏதோ ஒரு பிசாசு என்ன பண்ணுது, உங்களை பிடிச்சி வச்சுன்னுக்குது. அந்த பிசாசு என்ன பண்ணுது, உங்களை விட்டு போகமாட்டேன் 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 போகமாட்டேன்னு சொல்லி உட்காந்துக்குது. உன்னை சாகடிக்க வந்தேன், கடன் வாங்கிட்டல, நீ ஒரு பெரிய கொலை குத்தவாளி, அதனால் நீ நரகத்துக்கு வந்துடு, உன்னை அழிக்க போகிறேன் கொல்ல போகிறேன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுது, அப்படியே மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே போய் உக்காந்துங்கன்னு அவனையே குற்றவாளின்னு சொல்ல வைக்குது. அதாவது இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன்கார பிசாசு உங்கள் இருதயத்தில் போய் உட்காந்துங்கன்னு, நீ ஒரு குற்றவாளி, நீ ஏன் இருக்கிற, அவன் தான் உன் மானத்தை வாங்கினானே, அவன் தான் கெட்ட வார்த்தை கேட்டானே, அவன் தான் உன்னை தாறுமாறாக பேசிட்டு போனானே, நீ தான் சாப்பிட மாட்டிய, நீ போய் கிச்சனில் வேலை செய்ய மாட்டிய, ஒரு ஃபங்க்ஷன் கூட போக மாட்டேற, தெருவில் கூட நடக்க மாட்டேற, உனக்கு வருமானம் கிடையாது, நல்ல கனவும் கிடையாது, உடம்பும் சரி கிடையாது, பேசாமல் நீ ஏன் இருக்கிற. இதெல்லாம் நூதனமாக பிசாசு கடத்தை அனுப்பி ஒவ்வொரு பெண்களையும் குறி வச்சு தாக்குது. இதில் ஆண்களும் சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, விழுந்து போகிறாங்க. முதல்ல நல்லா கவனிங்க, கடன் வாங்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. என்ன தேவை? கவுன்சிலிங் தேவை. முதல்ல நல்ல ஆலோசனை, நல்ல வார்த்தை, உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி, கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக கேளுங்க, மெசேஜ் ஃபுல்லாக கேளுங்க. இது எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக நாங்கள் இந்த தேவ செய்தியை நான் பேச வரலைங்க. நீ ஏசப்பா பிள்ளைங்க, ஏசப்பா உங்களை ரட்சித்தார். இப்போ உங்கள் மனசு கடன் வாங்கிட்டு ரொம்ப புண்பட்டுன்னு இருக்குது. அந்த கடத்தை எப்படி கொடுப்பேன் ஆண்டவரே, அந்த கடத்தை எப்படி அடைப்பேன், ரொம்ப வேதனைப்பட்டுன்னு இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்கள் காயத்தை கட்டி நீங்கள் வாங்கின கடத்தை உங்கள் கையிலேயே கொடுக்க வைப்பார். அது எத்தனை லட்சமாக இருந்தால் எத்தனை கோடியாக இருக்கட்டும். நீங்கள் பண்ண ஜெபம் வீண் போகுமா? சொல்லுமா, நீ ஆண்டவர் புள்ள, அன்பு சகோதரியை, நீ யார் புள்ள? ஏசப்பா புள்ள. ஏசப்பா உன்னை வெக்கப்படுத்துவாரா? சொல்லுமா. எவ்வளோ அழுதுன்னு இருக்கிற இரவும் பகலும் அந்த கடன் சுமையை நினச்சி எப்படி அழுதுன்னு இருக்கிற, உன்னால் தாங்க முடியல, இருதயமே வெடிக்கிற மாதிரி. வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்குது, வறுமை, கஷ்டம், கண்ணீர், வேதனை, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் தொலைச்சின்னு போயிடுச்சு. ஏதோ ஒரு சில பொருளை தவிர மீது எதுவுமே உங்கள் வீட்டில் இல்லை. ஒரு காஸ்ட்லியான பொருள் என் வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறது கூட இன்னும் இல்லை. இந்த கடத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு பொருளாக வீட்டில் இருக்கிற எல்லா நகை பொருள் எதெல்லாம் விற்று கடன் கட்ட முடியுமோ அவ்வளோ கட்டிட்டேன். இதெல்லாமல் உன் அக்கா தங்கச்சிக்கிட்ட கடன் வாங்கினேன், உன் அண்ணன் தம்பி கூட வேலை செய்கிறவங்ககிட்டெல்லாம் கைமத்தா கடன் வாங்கி கடன்காரனை எப்படியோ சமாளித்து பார்க்குறேன். ஆனால் அந்த கடன்கார பிசாசு வட்டி மேலே வட்டி வாங்கின்னு உங்களை கொடுமை பற்றி வச்சுக்கு. இன்றைக்கி நான் பேசுகிற செய்தியை நீங்கள் நல்லா தெளிவாக கவனிங்க. முதல்ல கடன் வாங்கிட்டா மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துங்க. இப்போ நல்லா இருப்பீங்க. வார்த்தையை நான் பேச உங்களுக்கு தைரியமாகிடும். ஓ, ஏசப்பா நம்மளை விசுவாசத்தை வளர்த்துட்டாரு, நம்ம வாங்கின கடத்தை கொடுத்துடுவோம், அவர் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு நன்மை செய்து நம்ம தோலை தட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப தைரியமாடுவீங்க. ஆனால் நாளைக்கே அந்த கடன்கார பிசாசு வருவான், உங்களை கேட்ட கேள்வியில் அவ்வளோதான் நிலை குலைஞ்சிருங்க. இவ்வளோ நேரம் இந்த செய்தி கேட்டது கூட வேஸ்ட்டாக கூட போயிடும். அந்த கடன்கார ஈவில் ஸ்பிரிட்டோடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொன்னார் பார்த்தீங்களா? என்ன ஊமை சொன்னார்? மத்தேயு 13 பாருங்கள். ஒரு விதையை விதைக்க புறப்பட்டான் சொன்னாரா? விதைச்ச விதையை சத்துரு கொண்டு போனான். அந்த சத்துரு யார் தெரியுமா? கடன்கார பிசாசு தான், வேறு யாருமே கிடையாது. கடன் என்பது என்ன? அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். அது நயவஞ்சகமாக உங்களை ஏமாற்றும், அப்படியே உங்களை ஏமாற்றும். நல்லா இருக்கிற உங்கள் குடும்பத்தை அது நாசம் பண்ணிட்டு போயிடும். உண்மையில் சொல்கிறேங்க, நல்லா இருக்கிற உன்னோட குடும்பத்தோடைய சமாதானத்தை அந்த சாத்தான் கெடுத்துடுவான். அந்த பிசாசு கெடுத்துடுவான், விடவே மாட்டான். அதாவது ஒரு சில டைமில் மழை பெய்யும் பார்த்துக்கிறீங்களா? அப்படியே ஒரு சாரல் மழை ஒன்று பெஞ்சுன்னு இருக்கும்,
விட்டு 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 பெய்யும். அதாவது சிலு 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 சிலுன்னு பேஞ்சின்னு இருக்கும், விடவே விடாது. நீங்கள் கூட எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு பார்ப்பீங்க, அந்த மழை பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இது விடாது, இது காலையிலேருந்து நைட்டு வரையும், ஏன் நாளைக்கு வரையும் இது தூரின்னு தான் இருக்கும், இது கண்டிப்பாக விடாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாற்றி யோசனை பண்ணுவீங்க. இந்த மழை இருக்குது, இப்படி தூரின்னு இருக்குது மழை, நம்ம ஏதோ ஒரு ஆட்டோ ஒரு காரோ பிடிச்சிக்கின்னு இல்லை குடை எடுத்துக்கின்னு நம்ம காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை எப்படி சேஞ்ச் பண்ணி இருக்கிறீங்க? அதுபோல் தான் கடன்கார பிசாசு உங்களை விடாது. இப்போ உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணணும். நான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? உங்கள் மைண்டை இப்போ சேஞ்ச் பண்ணணும், உங்கள் சிந்தையை மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு தேவ செய்தி கூட ரீச் ஆகும். இருதயத்தில் போது உட்காந்து ஆண்டோட வார்த்தை உட்காந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுடைய இருதயம் அப்படியே காயப்பட்டு புண்ணாக ரணமாக இருக்குது. ஆண்டவரே, வாங்கின கடத்தை நான் எப்படி கொடுப்பேன் ஆண்டவரே? என்னால் முடியலப்பா, என் வேதனை அப்படி இருக்குது, என் கண்ணீர் அப்படி இருக்குது, என் பிரச்சனை அப்படி இருக்குது, என் வீட்டில் ஆண்டவர் அரிசி பருப்பு காய்கறி கூட இல்லை, என் பிள்ளைங்களுக்கு நான் ஹெல்த்தான ஆகாரத்தை வாங்கி தரக்கூட என்கிட்ட காசு இல்லை ஆண்டவரே, ₹1 கூட இல்லை, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லை, கரண்ட் பில்லு கட்ட காசு இல்லை, ஏன் ஆண்டவர் நான் ஒரு பால் போயிட்டு வாங்கி டீ போட கூட எனக்கு வழி இல்லாத கண்ணீரோடு நான் இங்கே உட்காந்து இருக்கிறேன்ப்பா, கண்ணீரோடு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப என் அன்பு சகோதரியை நீ ரொம்ப வேதனை பண்ணி இருக்கிற. உண்மையாக பொய்யாமா? யாருக்கு என்ன போய் நீ காசு இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க நான் நம்பவே மாட்டாங்க. வச்சுக்கினே போய் சொல்கிறா இல்லைன்றான். பணமாக வச்சுருப்பாள் ஒரு காலத்தில் இருந்தது, வச்சுன்னு இருந்தேன், இப்போ இல்லை. இது யார் நம்புவாங்க? ஏசப்பா தவிர யாருமே நம்ப மாட்டாங்க. இதுக்கு ஒரு அழை, இதுக்கு ஒரு கண்ணீர், இதுக்கு ஒரு பெரிய போராட்டம். சில சகோதரிங்களுக்கு என்ன தான் புத்திமதியை நம்ம சொல்லி தைரியப்படுத்துனா கூட மறுபடியும் குழப்பிப்பாங்க. அதனால் குழப்பத்தை முதல்ல இருதயத்தில் வச்சுக்காதம்மா. உன் சகோதர மாதிரி நான் சொல்கிறேன். ஏசப்பா இருக்கிறார், அவர் உனக்கு தாய் தகப்பனும் போல் இருக்கிறார். அவர் தான் சொன்னால, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் தேற்றுவேன் சொன்னார்ல. ஏசாயா 66 இருக்குது பார்த்தீங்களா? சொன்னார்ல. சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். இருக்க வசனம் 27ஆம் சங்கீதத்தில் இருக்குதுங்களா? 55ஆம் சங்கீதத்தில் என்ன போட்டுக்குது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுது, கலங்கி தவிக்காது, அவர் நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். இருக்குங்களா? புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. ஏசப்பா என்ன அழைப்பு கொடுக்குறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க. பணக்காரங்களே, வீடு வாசல் சொத்து இருக்கிறவங்களே, வியாதி பலவீனம் இல்லாதவர்களே, நீங்கள்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டாருமா. என் அன்பு சகோதரி, ஏசப்பா என்ன அழைப்பு தந்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஏசப்பா பணக்காரர்களை விட உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா பணக்காரங்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சொத்து இருக்குது. அவங்களுக்கு கடனே இருந்தால் கூட அவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், அதை வச்சு எப்படியோ அவங்க சமாளிச்சிருவாங்க. உனக்கு ஒன்றுமே இல்லையே, நீ வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாத உட்காந்துக்கிற. அதானே சிஸ்டர் உண்மையான நிலவரம்? சகோதரர்களே, அதான உண்மையான உங்களுடைய நிலவரம்? இந்த தேவ செய்தியை கேட்குற சகோதரர்களை பார்த்து கேட்குறேன். வாங்கின கடத்தை அடிச்சுட்டு மனைவி பிள்ளைகளை வச்சுன்னு சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பிசாசு கூட நினைக்கிறியாப்பா? பிரதர் விடுவா, பிசாசு கூட நினைக்கிறியாப்பா? பிசாசு விடவே மாட்டான் பிசாசு. நீ ஆசீர்வாதமாகிட்ட எப்படி? பொன்னாடி பிள்ளையை நல்லா பார்த்துக்கினா எப்படி? பொன்னாடி பிள்ளைக்கு நகை நட்டு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வச்சிங்கன்னா எப்படி? பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது, பொறாமை, கெட்டணும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு தர, உங்கள் வறுமை மாறும், கஷ்டம் மாறும், போராட்டங்கள் மாறும். நீங்கள் தைரியமாக இருக்கணும். தப்பி கூட நான் கடன் வாங்கிட்டேன், நான் ஒரு பெரிய குற்றவாளி நான் அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் கூட நீங்கள் சொல்லிக்காதீங்க. ஏசப்பா இருக்கிறாரு. ஆமாம், நான் கடன் வாங்கினேன் தான், அவர் கொடுத்துருவார், அவர் அடிச்சிடுவார், அவர் பார்த்துப்பார். நீங்கள் என்ன சொல்லணுமா? நான் கடன் வாங்கின தப்பு தான், அப்பாவுக்கு தெரியாது வாங்கினேன், பெரிய கொலை ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் பெரிய கொலையை பண்ணல, கத்தி எடுத்து ஒருத்தரை குத்தன்னா இல்லையே, கடன் வாங்கினேன் தப்பு தான், அதுக்காக நான் சாக மாட்டேன். நான்
சாக மாட்டேன். ஏன் சாகணும்? இதுக்கா ஏசப்பா சிலுவையை தூக்குனார்? இதுக்கு அவர் வந்து கை கால்லாம் ஆணி அடிச்சுக்கினார்? அவருடைய விழாவில் இதுக்காக அவர் வந்து பெரிய ஈட்டி குத்திக்கினார்? அவருடைய தலையில் முள்கிரிடத்தை இதுக்காவா நான் சாகிறதுக்காக அவர் வந்து சூட்டி கொண்டார்? அவர் மூஞ்சி லட்சத்து போனாங்க, கெட்ட வார்த்தை கேட்டாங்க, அவர் கொடுமைப்படுத்துனாங்க, அவர் பேசாமல் ஒரு ஆட்டுக்குட்டி போல் இருந்தார். எதுக்கு? நான் சாகணுன்றதுக்கா? உங்கள் இருதயத்தில் இப்படி பேசுங்கம்மா, இப்படி பேசு. அப்போது கடன் வாங்கிட்டு நீங்கள் கூனி குறுகி வெக்கப்பட்டு அவமானப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா தெரியாது. அட கடங்காரன் 4 கெட்ட வார்த்தை கேட்க தான் செய்வான், தூஷிப்பான், சபிப்பான். எதுக்கு? உங்கள்கிட்ட அந்த காசை போடுங்க தான். உன் உயிரை எடுக்கிறதுக்கு அவன் பேசலாமா? ஐயோ கேட்டுட்டானே, கெட்ட வார்த்தை கேட்டுட்டானே, தாங்க முடியல, நான் எவ்வளோ கௌரவமான ஆள். அது வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கணும். வாங்கிட்டீங்க, தப்பு. கடன் வாங்கியாச்சு, ஒன்ஸு நம்ம வந்து கடன் வாங்கிட்டோம், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இப்போ அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு ஏசப்பா வழி தருவோம். இப்போ பணம் இருக்குதுமா, அந்த கடன்காரன் ஏன் வந்து உன் வீட்டு வாசல் வந்து கேட்க போகிறான்? இருந்தால் கொடுத்துருவில. அதுக்கு தான் நீ ஜெபம் பண்ணு. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொன்னேன்னா, இப்போது காலையில் பெய்கிற மழை சாயங்காலம் வரம் பெஞ்சு நிற்குது. சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போகணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது வந்து தூரினே இருக்குது, இந்த மழை விடாது, நம்ம ஆட்டோலேயோ கார்லேயோ ஃபங்க்ஷன் நம்ம போயிடலான்னு சொல்லி வேறு சிந்தையாகிறல. அதே போல் தான் நான் சொல்கிறது. வேறு சிந்தையாகும். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். நடக்கவே நடக்காது, கொடுக்கவே முடியாது, எப்படி இவ்வளோ வட்டி கொடுக்க முடியும், எப்படி இவ்வளோ கடத்தை அடைக்க முடியும், எப்படி வீட்டை நிர்வாகம் பண்ணி பிள்ளைங்களுக்கு எப்படி பீஸ் கட்டுவேன், எப்படி 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 அப்படியெல்லாம் யோசிக்காது. தேவனால் கூட காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏசப்பா நினச்சார்னா இப்போவேம்மா உன் டேபிள் அப்படியே கட்டுக்கட்டாக வைப்பார். கொண்டு போய் கொடு. உனக்கே பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். என்ன அது ஆண்டவர் இப்படி வந்து கிரியை செஞ்சிட்டார், ஆஹா வேஸ்ட்டாக நம்ம செத்துருப்போமேன்னு சொல்லி அப்புறம் வருத்தப்படப்பார். எங்கே போய்? நரகத்தில் போய். கொஞ்சத்தில் 5 நிமிஷத்தில் ஒரு தவறான முடிவு எடுத்து ஒருவேளை நீ வந்து நரகத்துக்கு போனீன்னா, அந்த நரகத்தில் போய் நீ வந்து அப்படியே துடிக்க 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 அந்த நரகத்தில் அக்கனியும் கந்தமும் அங்கே எரிஞ்சுன்னு இருக்கும். துடிக்கணும், அப்படியே கதறணும். அது எப்படின்னா இரவும் பகலும். அதுக்கு இந்த கடங்காரங்கிட்டே நீ மாட்டிக்கணும். கொஞ்ச நாள் பாட அனுப்பிச்சா ஏசப்பா இறங்கிட்டு வரல? சொல்லுமா, ஏசப்பா இறங்கிட்டு வரல? தவறான முடிவை தயவு செய்து எடுக்காது. உன்னை படைச்சவர், உன்னை உருவாக்குனவர், உனக்கு ரத்தத்தை சிந்தினவர், தன்னுடைய ஜீவனையே உனக்காக தந்த அப்பா இருக்கிறார். உனக்கு ஒரு அவமானம், அன்பு சகோதரி, உனக்கு ஒரு அவமானம்னா அது ஏசப்பாவுக்கு கிடைக்கிற அவமானம். உன்னை ஒருத்த கடகாரன் திட்டுறானா, சபிக்கிறானா, கெட்ட வார்த்தை கேட்குறானா, நீ ஏசப்பா போல் வாய் தருவாத ஆட்டுக்குட்டி போல் இருக்கு. பதிலுக்கு அந்த கடங்காரனை கிட்ட நீ போய் சண்டை பிடிக்காது. அவன் கெட்ட வார்த்தை கேட்குறான்னு சொல்லி ஆத்திரம் தாங்க முடியாது, நீ 4 வார்த்தை கேட்டு விட்டுறாது. உன்னை சண்டை பிரச்சனையாகி அவன் உன்னை வட்டிக்கு மேலே வட்டி வச்சு உன் மேலே கரங்காரங்காரன்னு வச்சுடுவான். அதுக்கப்புறம் எத்தனை கோடி எத்தனை லட்சம் நீ வீட்டையே விற்று அந்த கடங்காரனை குத்தா கூட உன் கடத்தை நீ அடைக்க முடியாது. இரவெல்லாம் தூக்கம் வரல, பகலில் ஒரு நாள் சாப்பிட முடியல, பயத்தோடு திகிலோடு கடந்தொலையோடு இருக்கிறே இல்லையாம்மா? சொல்லுமா, இருக்கிறே இல்லையா? கடன் வாங்கிட்ட, அப்படியே கூணி குறுகி என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் கௌரவம் போச்சு, என் தாய் வீட்டில் எப்படி வளர்ந்தேன், இங்கே புகுந்த வீட்டில் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கின்னு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதால, இந்த வீட்டு பிரச்சனையால் 10 ரூபா கடன் வாங்கி போய் இன்றைக்கி 1000 லட்சம் ஆயிடுச்சு, லட்சம் கோடி ஆகிப்போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இன்னும் இனி ஏற்க ஒரு உயிர் மட்டும்தான் இருக்குது, அந்த உயிரை கூட குழந்தைங்களுக்காக நான் பிடிச்சினுக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு இன்றைக்கி தேவ சமூகத்தில் இருக்கிற சகோதரி. ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருமா. ஆண்டவர் உன் மேலே ரொம்ப ரொம்ப அன்பாக மன உருக்கமாக இருக்கிறார். அவரோட அன்பு இப்போ புரியல உங்களுக்கு? சொல்லுமா, ஏசப்பாவோட அன்பு உனக்கு புரியல? சொல்லுமா, புரியுதில்ல? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏசப்பா உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வந்து பயந்துன்னு இருக்கிற, ஏன் கலங்குற? யோசுவா காலத்தில் சூரியன் சந்திரன் ஆண்டவர் அந்த ஆகாயத்தில் அப்படியே நிறுத்தி வச்சார். நின்றுச்சா இல்லையா? ஆண்டோடைய வார்த்தைக்கு சூரியன் சந்திரன்லாம் கீழ்ப்படியுது. மோசே காலத்தில் அந்த கடல்லிருந்து காடைகள் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார்.
கடல்லிருந்து எப்படி காடை வரும்? காடையை பார்த்துக்கிறீங்களா? அது ஒரு சின்ன அது ஒரு பட்சி, அது ஒரு பறவை மாதிரி தான். காடை இவ்வளோடு தான் இருக்கும். நீங்கள் இந்த சிக்கன் கடைக்கு போனேன்னா அங்கே காடையை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ தான் இருக்குது அந்த காடை. ஒரு 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லுவான். நீங்கள் ஒரு 4 5 உங்கள் வீட்டுக்கு தேவையானது அங்கே கேட்டு வாங்கிக்கலாம். எப்படி சிக்கனை வாங்குறீங்களோ அது போல் நீங்கள் பீஸ் ரேட்டாக அந்த காடையை வாங்கிக்கலாம். அந்த காடை பொதுவாகவே நம்ம இந்த வெட்டாந்தரையில் இந்த பூமியில் தான் அதை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் காடையை எங்கேருந்து எடுத்துன்னு எங்கே கொடுக்குறாரு? சமுத்திரத்தில் இந்த காடைகள் அச்சின்னு பாளையத்தில் விழுந்தது அப்படின்னு இருக்கா இல்லையா சரித்திரம்? சொல்லுமா, பைபிள் இருக்குதுல்ல. சமுத்திரத்திலேருந்து எப்படி அந்த பட்சிகள் அந்த காடை எப்படி அடிச்சுக்கின்னு பாளையத்தில் நிரம்பும்? எல்லாரும் எடுத்து ஆசை தீர அந்த கவுச்சி எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்படிப்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறாரு. வெட்டாந்தரையிலேருந்து காடை இஸ்ரவேலுடைய பாளையத்தில் நிரம்பிச்சின்னு சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கலாம். சம்பவம் என்ன போட்டுக்குது? மோசே காலத்தில் நடந்த அதிசயம் என்ன போட்டுக்குது? சமுத்திரத்தில் ஆண்டவர் காடைகளை கொடுத்தார். சமுத்திரத்தில் மீன்களை ஆண்டவர் கொடுத்தாரு. சமுத்திரத்தில் மீன்களாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சியாக கொடுத்துட்டாருன்னா பரவாயில்ல. அவர் என்ன பண்ணார்? சமுத்திரத்தில் காடை, நீ யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாத ஒரு அதிசயம் மோசே காலத்தில் ஆண்டவர் செய்கிற. சூரியன் சந்திரனே யோசுவா காலத்தில் நிற்குது. மோசே காலத்தில் சமுத்திரத்தில் ஆண்டவர் காடைகளை கொண்டு பாளையத்தில் நிரப்பியிருக்கிறார். எவ்வளோ தேவையோ ஜனங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே போல் மண்ணா கூட உங்களுக்கு பசினா எவ்வளோ வேணால் 6 நாள் எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலான்ற. தண்ணி தாகமாக ஆண்டவர் அடிக்கடி என்ன பண்ண பயங்கர அதிசயம் பண்ணி பாறையிலேருந்து தண்ணியை ஆண்டவர் சுரக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களோடு இருக்கும்போது அற்பமான காரியத்துக்கு, வேள்வி இல்லாத ஒரு காரியத்துக்கு உங்கள் உயிரை மாய்த்து கொண்டா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரால் தாங்க முடியுமா? அவர் நினைப்பார், இதுக்காக இவளுக்கு நான் பைபிளை கொடுத்தேன், இதுக்காக ரட்சிப்பை இவளுக்கு கொடுத்தேன், இதுக்காக இவளுக்கு சபையை கொடுத்தேன், ஊழியக்காரை தந்தேன், திருவதன் தந்தேன், வேஸ்ட்டு பாய்வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கூட என்ன பண்ண நொந்து போயிடுவாருமா. தயவுசெய்து ஆண்டோடைய அன்பை புரிஞ்சுக்கணும். தகப்பனுடைய அன்பை என்ன பண்ணணும்? நீ புரிஞ்சுக்கணும். ஏசப்பா அன்பு இங்கே பாருங்கள், உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் அவருடைய அன்பு எங்கேயுமே இணையாக அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா கொஞ்ச நாள் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, செத்து போயிடறாங்களா இல்லையா? சில பெண்களுக்கு பாதி வயசில் கணவர் செத்துறாரு. இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட வயசில் ஒரு பையன் ஒரு பொண்ணு எதனா ஒன்று காலியாகிடும். அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே சொந்தம் கிடையாது, எதையுமே இங்கேருந்து நம்ம எடுத்துன்னு மேலே போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய ஆத்மா, அவனுடைய ஜீவன் ஆண்டவருக்கு எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நீங்கள் சிந்திங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார். நீ ஆண்டவரை நம்புமா என் அன்பு சகோதரியை? ஏசப்பாவை நம்பு. அவர் வழி திறப்பார். அவர் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பார். ஆனால் நான் மேலும் மேலும் வாங்குவேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு அதிசயம் நடக்காது. நான் வாங்கின கடத்தையே வாங்குவேன், அந்த வட்டிக்காரனுக்கிட்டே மறுபடியும் கேட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்குவேன், நிறைய கடன் ஆயிடுச்சு, ஒரு பெரிய லோனை போட்டு சில்லறை கடத்தெல்லாம் அடிச்சிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன். இதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிரியம் கிடையாது. இப்படிப்பட்ட பொருத்தனை எல்லாம், இப்படிப்பட்ட பிளான் எல்லாம் பிசாசு தான் உனக்கு தருது. ஏசப்பா என்ன பண்ணுவார்? நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியாக வச்சுக்கோ, இதுதான் ஏசப்பா தருவார். ஓகேங்களா? நீ சாப்பிட்டு கடனை தீர்த்துட்டு மீதியை நீயும் பிள்ளைகளும் சாப்பிடுங்க. இதுதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எலிசா காலத்தில் கடன் தொல்லையோடு இருந்த ஒரு விதவிக்கு ஆண்டவர் செய்த அதிசயம். நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து கடனை தீர்த்துட்டு மீதி இருக்கும், அதில் நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. இதுதான் ஆண்டோடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, ஏசப்பாவுடைய ஆலோசனை. உன்னுடைய ஆலோசனை என்ன? 10 இடத்துல கடன் வாங்கிட்டேன், வட்டி கட்ட முடியல, அங்கே கொஞ்சம் நகை வாங்கிட்டேன், இங்கே கொஞ்சம் நகை வாங்கிட்டேன், இப்படி வீட்டை சுற்றி கடன், வீடு வேறு மழைக்கு ஒதுக்குது, சரியான நல்ல வீடும் கிடையாது, வாசல் கிடையாது, நம்ம ஒரே கடன் வாங்கிட்டு எல்லாத்தையும் கட்டிடலாம். இதெல்லாம் பிசாசு நூதனமாக உன்னை பெரிய கடத்தில் சிக்க வைக்கிறதுக்கு அவன் போடுற பிளான். 10 இடத்துல கடன் வாங்கினேன், 4 இடத்துல நகை வாங்கினேன், வீட்டை சுற்றி இதையே அடைக்க முடியலன்னா பெரிய கடத்தை எப்படிமா அடிப்ப? சில பிரதருங்களாம் அப்படி தான் பொண்டாட்டியை பிரெயின் வாஷ் பண்ணி அங்கங்கே வட்டி கட்டினுக்க முடியாது, 10 இடத்துல கடன் வச்சுக்கிறதோட ஒரே கடன் வாங்கிக்கலாம், ஒரு லோனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு முடிவு.
அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுமா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா நம்மளை கடனையெல்லாம் வாழ வைப்பார். இது யார் சொல்லணும்? கணவர் வந்து மனைவி சொல்லணும், மனைவி வந்து கணவனுக்கு சொல்லணும். ஏசப்பா நம்மளை கடன் இல்லாமல் வாழ வைப்பார். நம்ம பண்ணுற ஜெபம் வீண் போகாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. உண்மையிலே நமக்கு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பிரதர்ஸும் ஒவ்வொரு சிஸ்டரும் இப்படி குடும்பத்தில் உட்காந்து கை கோத்து நல்லா ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி, ஏசப்பா நாங்கள் இனிமேல் கடன் வாங்க மாட்டோம். வாங்கின கடன் எங்களுக்கு போதும், பட்ட அவமானம் போதும், கடமான இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகணும்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போ என் சிந்தையை மாற்றிட்டீங்க, என் எண்ணத்தை மாற்றிட்டீங்க, எனக்கு தைரியப்படுத்திட்டீங்க, வார்த்தைகளை தந்து ஆண்டவரே என்னை ரொம்ப ரொம்ப ஊன்ற கட்டினீங்க. என் மனசு இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஒரு பெரிய பாரம் குறைஞ்சது போல் இருக்குதுப்பா. இனிமேல் உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய சத்தியத்தை நான் கேட்டு உண்மையிலே நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஏசப்பா உன் தேவைகளை சந்திப்பேன், ஆசீர்வாதமாக ஆயிடுவேன். சில்லறை கடத்தையே உன்னால் அடைக்க முடியல, எப்படி பெரிய கடன் வாங்கினா எப்படி கொடுப்பேன்? அப்போ பிசாசு உன்னை ஏமாற்ற பார்க்குது. பிசாசு என்ன பண்ணுது? உங்களை ஏமாற்ற பார்க்குது. உங்கள் சமாதானத்துக்கு எடுத்து, உங்கள் நிம்மதிக்கு எடுத்து, உங்களை அழகாக நரகத்தில் எடுத்து போய் தள்ளிக்க பார்க்குது. ஒப்பு கொடுக்காதீங்க சாத்தானுக்கு, உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஓகேங்களா? எல்லாத்தையும் சேலஞ்சாக எடுத்துங்க. இது வந்து ஒரு சேலஞ்சாக நான் எடுக்க போகிறேன். என்ன சேலஞ்சு? ஒரு முடிவு பண்ணின், நான் கடன் வாங்க மாட்டேன், விசுவாசத்தில் இருப்பேன், சத்தியத்துக்கு உண்மையாக இருப்பேன், கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். ஏசப்பா எனக்கு வசனம் தந்தார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க. அப்போ ஏசப்பாவுக்கு இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் பிடிக்கும் போல். ஏசப்பாவுக்கு கஷ்டப்படுறவங்கள மாத்திரம்தான் பிடிக்குமா? கஷ்டப்படுறவங்க, வியாதிப்பட்டவங்க, பேய் பிடிச்சவங்க, நோய் கொண்டவங்க, இவங்கள குஷ்டரோகிங்க, கண்ணு தெரிய பிளைண்டுங்க, ஏழைகளை தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. பணக்காரங்களை பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவர் பணக்காரங்களையும் நேசிக்கிறாரு. ஏன்னா அவங்க மேலே அவங்களுக்கு எல்லாமே இருக்குதுல்ல. அவங்க கடன் வாங்கிட்டாலும், அவங்களுக்கு வியாதி வந்துட்டால் கூட அவங்க எல்ஐசி பாலிசி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அந்த சொத்துக்குது, இந்த சொத்து, எப்படியே போட்டு அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் போய் தாங்க உயிரை காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி இருக்குது, நல்லா இருக்குது. உனக்கு ஒன்றுமே இல்லையே, சொந்த வீடும் கிடையாது, தாய் தப்பம் சப்போர்ட்டும் கிடையாது, அண்ணன் தம்பி சப்போர்ட்டும் இல்லை, அக்கா தங்கச்சி சப்போர்ட்டும் இல்லை, வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, வீட்டு நிலவு ரொம்ப மோசம், ஒரு சில சகோதரிகளுக்கு கணவரும் சரி கிடையாது. அப்போ எப்படி தான் ஒரு பெண்களுடைய துன்பம் துயரம் எப்படி தாம்மா எப்போ தீரும்? இந்த சகோதரிகளுடைய கண்ணீர் வந்து சாகர வரையும் தீராது போல். அவ்வளோ வேதனைங்க. ஆண்களாவது அப்படி வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் ஜனங்களை பார்த்து சந்திச்சுட்டு ஏதோ அவங்க வராங்க. ஆனால் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அப்படியே உடஞ்சி நொறுங்கி அவங்களால செயல்படவே முடியல. ஒரு பெண்ணுக்கு தினமும் என்னென்ன வேலை இருக்குது? கிச்சனில் சமைக்கணும். நிம்மதி இருந்தால் தானே ஒரு பொண்ணு சமைப்பா? சொல்லுமா சகோதரிமார்கள், உங்களை தான் கேட்குறேன். நிம்மதி இருந்தால் தானே கிச்சனில் போய் நீ சமைக்க முடியும். வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது. கணவனான கவலை, பிள்ளைகளால் கவலை, வாங்கின கடத்தை கொடுத்து புலம்புற, எப்படி சீட்டு கட்டுவேன், எப்படி தண்டல் கட்டுவேன், எப்படி லோனை கட்டுவேன், எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன், எப்படி அரிசி பருப்பை வாங்குவேன், பிள்ளைங்க நல்ல ஆகாரம் கேட்குது, டெய்லி பசங்க ஸ்நாக்ஸு கேட்குது, எப்படி இந்த ஆள் ஏதோ சம்பாரித்து கொடுத்துட்டு போயிடுறான், வீட்டை நீ பார்த்துக்கிட்டு போயிடுறான். ஒரு பொம்பளை நான் எப்படி இந்த வருமானத்தை வச்சுக்கின்னு இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டை நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி நிறைய சகோதரி மேலே அழுதுன்னு இருக்கிறேன். இது இல்லாத சமைக்கிற ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம்னா, அந்த துணி துவைக்கிற ப்ராப்ளம் சகோதரிகளுக்கு. ஊருப்பட்ட துணி சேர்ந்துடும், துணியை வர துவைக்கணும். ஒரு சில பேருக்கு வாஷிங் மிஷின் இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு வாஷிங் மிஷினும் கிடையாது. வாஷிங் மிஷினே கிடையாது, எப்படி கையில் கூட எப்படி துவைக்க முடியும்? எவ்வளோ அந்த அந்த துணி துவைக்கிற கல்லில் கூட போட்டு அரைக்க முடியும்? உடம்புல சத்து இருந்தால் தானே, பலன் இருந்தால் தானே. சமைக்கிறதா துணியை துவைக்கிறதா, இந்த குழப்பம். இதில் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, உட்கார முடியல, ஏந்துக்க முடியல, எவ்வளோ பிரச்சனைகள். பெண்களுக்கு தினம் சவால், தினம் சேலஞ்சு. இதில் சரி ஏதோ சமைச்சிடலாம், துணி கூட துவைச்சிடலான்னா சாமாவார அழுக்காயிட்டு. நேற்று சாப்பிட்டு போட்ட எல்லா பாத்திரங்களும் கழுவணும்.
சரி, வீடாவது சொந்த வீடு ஒரு 10 ரூபா இருந்தால் கூட, ஒரு நகை நட்டு இருந்தால் கூட ஒரு ஆபத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னா அந்த பணமும் கிடையாது. 10 ரூபா உதவி செய்ய ஆள் இல்லை, சாப்பிட்டேன் கேட்க ஆள் கிடையாது. சரி, தாய் வீட்டில் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா தாய் வீட்லேயும் நல்லா இல்லை. புகுந்த வீட்டில் வந்தால் இங்கேயும் பல பிரச்சனை. இப்போ என்ன தான் கடன் பிசாசு ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், வீட்டு வேலை ஒரு பக்கம், இதில் வர சபைக்கு போய் நிம்மதியாக உட்காந்தா அங்கே போனால் அங்கே 4 பேர் அகென்ஸ்டாக இருக்கிறான். இந்த பாஸ்டர் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து நம்மளை தாக்குற மாதிரி பேசுகிறாரு. அப்படியே பெண்களோட இறுதி அப்படியே ரணப்பட்டு கொந்தி அப்படியே எண்ணெயில் போட்ட வடை மாதிரி இருக்குதுமா. அவ்வளோ வேதனை, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ சவால்கள். 60-80 வருஷம் இருக்க வேண்டிய பொண்ணு 40 வயசில் போயிடும் போல் என்னை கேட்டார். இவ்வளோ பிரச்சனை இருந்தால் ஒரு பெண் என்ன தான் செய்வாள்? அதனால தான் ஏசப்பா என்ன சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இளைப்பாறில் தருவேன்னு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வார்த்தையை தந்து உங்களை தைரியப்படுத்தி உங்களை ஆண்டவர் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவர் வாழ வைப்பார். எவ்வளோ சுமைகளை, எவ்வளோ பிரச்சனைகளை, எவ்வளோ போராட்டங்களை நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தில் 1000 நோய்கள் பலவீனம் இருக்குது, எல்லாம் அப்பா பார்த்துன்னு இருக்காரு மேலேருந்து. என் அன்பு சகோதரியை கலங்காது, என் அன்பு சகோதரியை கலங்காது. தகப்ப உன்னோடு இருக்கிற, அப்பா உன்னோடு இருக்கிற. அவர் ஒரு முறை ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ஆட்டுக்குட்டி குழியில் விழுந்தால் அதை நான் தூக்கி விட மாட்டேனா? அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அதிசயத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு செஞ்சுட்டு அங்கே இருக்கிறார் ஆண்டவர். அப்போ எதிரிகள் வந்து ஏசாப்புக்கிட்ட கேட்குறாங்க, இது ஓய்வு நாளையே இந்த அதிசயத்தை பண்ணன்னு கேட்குறாங்க. அதிசயம் நடந்தால் கூட இவனுங்களுக்கு போகிறாமாங்க. இது ஓய்வு நாள் ஏன் அதிசயம் பண்ண, மற்ற நாளில் நீ செய்துத்தானேன்னு சொல்லி அவரே கேள்வி கேட்குறானுங்க. என்ன மத தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, யோசனை பண்ணிப்பார். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி குழியில் விழுந்தால் அதை நான் தூக்கி விடக்கூடாதா? நீ அந்த விட தூக்கி விட மாட்டியா சொல்லுப்பான்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் குழியில் விழுந்த ஒரு ஆட்டுக்குட்டி, கடன் என்கிற ஒரு குழி, அது பயங்கர புதக்குழி, ஆடமான படுகுழி, உங்களை தூக்கி விட, லிஃப்ட் பண்ணி விட, உங்களை காப்பாற்ற, நல்ல வார்த்தை சொல்ல உங்களுக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் அந்த கடன் என்கிற குழியில் விழுந்திருக்கிற உங்களை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் ஆண்டவர் தூக்குவார். தூக்கி கேட்பார், எதுக்கு நீ இப்படி அழுதுன்னு இருக்கிற, நான் கொலையை பண்ணிட்டேன், ஏமா ஆகிற, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு தைரியம் கொடுப்பாருமா. என் அன்பு சகோதரியே, ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயினுது. வறுமை, கஷ்டம், கண்ணீர், வேதனை, போராட்டம், உன் வாழ்க்கை ஃபுல்லாக வேதனை அனுபவிச்சுன்னு இருக்கு. நீ தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறம்மா, எழுதி வச்சுக்கோ. உனக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டார். எப்படி தான் கொடுத்தாரு, நீ விட்ட கண்ணீர், நீ பட்ட பாடு, நீ பட்ட கஷ்டம், இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றொன்னா பார்க்குறாரு. பாசு 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 எல்லாத்துலேயும் பாசு. கண்ணீர் விட்டியா, ஓகே. உபத்திரமா, ஓகே. கடந்துள்ளையா, ஓகே. சரீரத்தில் பலவீனத்துடைய ஆராய்ச்சியா, ஓகே. எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணினே இருக்கிறேன். கீழே பார்த்தா 100க்கு 100 உந்து தான் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன்னா சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன பண்ணார், தரிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இறங்கி வந்தாராம். இருதயத்தில் நொறுங்குண்ட ஜனங்களை காயங்கற்ற. எல்லாத்துக்கும் சுவிசேஷ வசனம் இருக்குதா இல்லையா? நான் இன்றைக்கி வசனம்லாம் எடுக்கலை, வாயிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு பைபிள் நாலேஜ் நல்லா இருந்தால் நான் சொல்கிறது நல்லா புரியும். இது எல்லா மதத்துக்காரும் எல்லா பாஷைக்காரர்களும் பார்த்து சத்தியத்தை அறிஞ்சிக்கணும், ஏசப்பா பக்கம் வரணுன்றதுக்காக தான் நான் அப்படியே ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லின்னு வரேன். ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே சொல்லினே வரமா. இப்போ நான் நினச்சிருந்தா அப்படியே பயங்கர அபிஷேகமாக பேசுவேன், பயங்கர அக்கனியாக பேசுவேன், அப்படியே மலையை பெயர்க்கத்தக்கதான வல்லமை நிறைந்த பிரசங்கமாக என்னால் பேச முடியும். ஆனால் இந்த கடன் தொல்லையில் இருக்கிற ஜனங்களுக்கு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படியே ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி ஒரு குழந்தையை குலுக்க வச்சு மடியில் வச்சு ஒரு தாய் என்ன பண்ணுறா, குழந்தை சின்ன குழந்தை பசின்னு அழுது, அதுக்கு என்ன பண்ணுறான், அந்த தாயானவ கொஞ்சம் பால் என்ன பண்ணுறான் எடுத்து அழகாக புட்டி பாலை கொடுக்குறா. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறா, கொஞ்சம் பிஸ்கெட்டு கலந்து பாலில் கலந்து ஊற்றுறா. இன்னும் கொஞ்சம் குழந்தை வளருது. மறுபடியும் அவள் என்ன செய்கிறா, சரலாக்க வச்சு கொஞ்சம் கலக்கி அந்த குழந்தைய தேத்துறா.
இப்போ குழந்தை நல்லா இங்கே பாருங்கள் தேறி வருது. இப்போ என்ன பண்ணுறா, நல்ல ஹெல்த்தியான ஆகாரத்தை, பலமான ஆகாரத்தை, திடமான ஆகாரத்தை கொடுத்து குழந்தை இன்னும் பலப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு கூனி குறுகி அப்படியே இங்கே பாருங்களேன், குழப்பத்தில், கண்ணீரில், வேதனையில் இருக்கிறீங்க. உங்களை கை குழந்தை போல் எடுத்து உங்களுக்கு பாலம் பிஸ்கெட்டும் கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி, அப்பா இருக்கிறாரு பார்த்துப்பாரு, கவலைப்படாது, உன் தாயை போல் உன் தகப்பன் போல் அவர் இருக்கிறாருமா, நீ கவலைப்படாத, எந்த குழப்பத்தை வச்சுக்காத அப்படி சொல்கிறதுக்கு தான் ஏசப்பா ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உனக்கு தாயிலும் மேலானவராக இருக்கிற, தகப்பனை விட மேலானவர். அவரை போல் நல்ல தெய்வம் யாரையும் கிடையாது. நீ யாரை மிஸ் பண்ணாலும் ஏசப்பா மிஸ் பண்ணிடாது. உண்மையிலே நீ கடன் வாங்கிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்து ஒரு வேளை ஏதோ உன் உயிரை அழிச்சிக்கினேன்னா நீ ஏசப்பா மிஸ் பண்ணிவிடுவேன், நல்ல குடும்பத்தை மிஸ் பண்ணிவிடுவேன், நல்ல கணவனை மிஸ் பண்ணிவிடுவேன், நல்ல கூட பிறந்த சகோதர சகோதரை மிஸ் பண்ணுவேன், சபையை மிஸ் பண்ணிடுற, ஆராதனை மிஸ் பண்ணிடுற, திருவிருந்தை மிஸ் பண்ணிடுற, ஆண்டவர் உனக்கு தந்த வெளியேற்பட்ட இந்த வேதாந்தத்தை கூட நீ மிஸ் பண்ணிடுற. அதனால் ஏசப்பா கிட்ட முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு, ஏசப்பா என் தேவைகளை சந்திக்க ஆண்டவரே, பசியோடு கஷ்டத்தோடு வறுமையோடு கடந்தொல்லையோடு பயங்கர ஆண்டவர் சுமைகளோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, தயவு செய்து எபினேசர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னை உங்கள் சொந்த சகோதரனாக நினைங்க, சரிங்களா? எனக்கு அக்கா தங்கச்சி கூட கிடையாதுமா, எனக்கு 3 அண்ணன். அதனால் ஒரு தங்கச்சிக்கு, ஒரு அக்காவுக்கு, என்னோடய தாய்க்கு சொல்கிற மாதிரி, என் தகப்பனுக்கு, என் நண்பனுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். அதனால் கடன் வாங்கிட்டு நீங்கள் கூனி குறுகி பெரிய கொலை குற்றவாளி போல் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிட்டு ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க யெகோவா ஈரே என்கிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடுறார். யெகோவா ஈரே என்கிற தேவன் அசைவாடுறார். ஓகேங்களா? தைரியமாக இருங்க. தைரியமாக இருந்தாவே கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை காட்டுவார், பெரிய அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்ணை மூடு. ஓகேங்களா? கண்ணை மூடலாமா? ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த தேவ செய்தி ஆண்டவர் பேசுவதற்கு நீ இரக்கம் பாராட்டினீர். கடந்தொல்லியோடு கண்ணீரோடு உபத்திரத்தோடு இருக்கிற நம்முடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி, ஆண்டவரை பிறந்த குழந்தை போல, ஆண்டவர் பால் குடிக்கிற குழந்தை போல ஆண்டவரை கையில் ஏந்து, ஆண்டவர் ஸ்தோத்திரம் சுமந்து, ஆண்டவர் எல்லாம் தீமையிலிருந்து ரட்சிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறப்பா. இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து ஆலோசனையை நான் தந்தேன். கர்த்தர் திடப்படுத்து, ஆறுதல் படுத்து, தைரியப்படுத்து, பலப்படுத்து. நம்முடைய பிள்ளைகள் இப்போது முழங்கால் நிற்கிறாங்க. இந்த தேவ செய்தியை கேட்டு ஆண்டவர் கண்ணீர் விட்டாங்க, கதறினாங்க. ஆண்டவர் என்ன செய்ய முடியும், என் கடன் சுமை எப்போ போகும், என் குடும்ப சுமை எப்போ போகும், என் பிரச்சனை எப்போ மாறும் அப்படின்னு ஒவ்வொரு சகோதரருடைய இறுதியும் இன்றைக்கி அங்கலாய்த்து கொண்டு இருக்கு. என்ன செய்வேன், என்னால் முடியலையே, மேலே முடியலையே, ஐயோ கடத்துக்கு மேலே கடன், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, என்ன செய்வேன் கதறி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஜனங்களோடு கூட நீர் பட்சமாய் அன்றைக்கு ஆண்டவரை பேசினீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கப்பா. ஏழைகளை நேசிக்கிறவரே ஆண்டவர், இன்றைக்கு கடன் சுமையோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துங்க ஆண்டவர். உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்து ஆண்டவர். பிஸ்னஸ் லாஸு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, குடும்பத்தை வச்சுக்கின்னு ஆண்டவரை, பிள்ளைகளை வச்சுக்கின்னு, வயசு பொண்ணை வச்சுக்கின்னு பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லி கதறவங்க என்ன செய்ய முடியும் ஆண்டவரே. எந்த தொழில் செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை, விருத்தி அடைய முடியல, எல்லாமே நஷ்டம், எல்லாம் பிசாசு தடப்பணும்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறாங்க. தகப்பன், நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது. ஏசப்பா நீங்கள் தான். நீங்கள் தயவு செய்து ஆண்டவர் இப்போது இந்த பிரசங்கத்தை கேட்டு எல்லாரையும் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி, ஒரு ஆத்மா கூட இந்த கடங்கார பிசாசு ஆண்டவரை கொண்டு போகாதபடி, அவர்கள் அழிக்காதபடி ஒவ்வொரு இரத்த கோட்டைகளும் மறைத்துக்கொள்ளும். இந்த தேவ செய்தி கேட்ட அன்பு சகோதரிக்காக, இந்த சகோதரியுடைய பிளெஸ்ஸிங்காக, வருமானத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, தொழிலுக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உத்தமத்துக்காக, பரிசுத்தத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி, வேண்டிய மட்டும் மனைவி பிள்ளைகளோ அவங்க சந்தோஷமாக இருக்க நீங்கள் வழிவாசலை தரங்க. ஒவ்வொரு பிரதர்ஸ்க்காக, ஒவ்வொரு ஐயாமார்களுக்காக, ஒவ்வொரு வாலிப பையனுக்காக, ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்காக, எல்லாருக்காக துதிக்கிறேன் ஆண்டவர். எல்லாரும் நீங்கள் தான் வாழ வைக்கிறீங்க. பறவைகளுக்கு ஆண்டவர் நீங்கள் தான் ஆகாரம் கொடுக்குறீங்க, மிருகங்களுக்கு நீங்கள் தான் ஆகாரம் தரீங்க, மனுஷனுக்கு நீங்கள் தான் ஆகாரம் தரீங்க. ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வாக்களித்தீங்க. நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவர் நீர் வாக்களித்தீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதான சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். அந்த சந்தோஷ சமாதானத்தை தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்து.
சீக்கிரமாக நீங்கள் வரப்போகிறீங்க. அந்த வருகை நாட்கள் நெருங்கி விட்டு ஆண்டவரே ஊழியத்துக்காக சத்தியத்துக்காக வாழ்ந்து மறிக்க எங்களுக்கு இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் சோத்திரம், வாழ்த்துக்கள். எனக்காக என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் என்னுடைய சேனலில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த நம்பரை எடுத்து எனக்கு உங்களுடைய ஜெப குறிப்பை சொல்லலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆடியோ கால் பேசி இந்த மாதிரி நான் இந்த ஊரில் இருக்கிறேன், என்னுடைய பேர் இது, எனக்கு இவ்வளோ கடன் சுமை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். தப்பு கிடையாது. இல்லை நான் ரொம்ப பயந்து நடுங்கன்னு கடன் சுமையினால் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர் உங்களால் பேசினா தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக அந்த எடுத்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆலோசனை தந்து உங்களை ஜெபம் பண்ணி தேற்றி விட்ருவேன். ஓகேங்களா? தைரியமாக இருக்கணும். சரிங்களா? தைரியமாக இருக்கணும். ஏசப்பா இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடும், உங்கள் வீட்டு பிரச்சனை சரியாயிடும். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.